வணக்கம் நண்பர்களே. ஒழுங்கு நடவடிக்கையில நடத்தை விதிகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நடத்தை விதியில பர்மிஷன் வாங்குறது எது, இன்டிமேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தை விதிகளில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய நண்பர்கள் இந்த சஸ்பென்ஸ் ரிலேட்டடாக கேட்டாங்க. இப்போ நிறைய நண்பர்கள் சஸ்பென்ஸ் ரிலேட்டடாக கேட்டதுனால இடையில நடத்தை விதிக்கு இடையில சஸ்பென்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது சில பேர் செயல்படுத்த மாட்றாங்க. செயல்படுத்த மாட்றாங்கன்னா, விதிகள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த விதிகள்ல குறிப்பிடப்பட்டுள்ளத செயல்படுத்துறத மாட்றாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா நெறைய நண்பர்கள் கேட்கறாங்க. எனக்கு இப்படி செய்யலையே, அப்படி செய்யலையேன்னு கேட்கறாங்க. அதேபோல சில பேர் இப்படி செய்யணுமா? அப்படின்றதையும் கேட்கறாங்க. அதனால இந்த விதிகள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த பிழைப்பூதியம் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். அதாவது இந்த சப்சிடன்ஸ் அலவன்ஸ் ரிலேட்டடா பார்க்க போறோம். அதுல நிறைய பேருக்கு அந்த சில சந்தேகங்கள் வருது. அந்த சந்தேகத்த இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது குறைபாடா செய்யறவங்களும் அந்த குறைபாடு இல்லாம எப்படி பண்றது, ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணி செய்யணுன்றதையும் இந்த விதி இந்த பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். அதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஒருத்தரை நம்ம சஸ்பெண்ட் பண்றோம்னா, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அவருக்கு நம்ம என்ன தரணும், நம்ம அவருக்கு என்ன தரணும், சரிங்களா? அது மாதிரி விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் நம்ம தற்காலிக பணி நீக்கத்துல ஒருத்தர் வச்சுட்டோம்னா, அந்த தற்காலிக பணி நீக்கத்துல நம்ம வச்சவருக்கு நம்ம அதாவது துறை சார்ந்தவர்கள் என்ன தரணும்னு கேட்டீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்காரங்க தர வேண்டியது, ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அவருக்கு பிழைப்பு ஊதியம் கொடுக்கணும். அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிழைப்பு ஊதியம் அப்படின்னு பேரு. ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அவருக்கு சம்பளம் கிடைக்காது, சம்பளம் தர முடியாது. அதனால சம்பளத்துக்கு பதிலா என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிழைப்பு ஊதியம் கொடுப்பாங்க. அந்த பிழைப்பு ஊதியன்றது ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு, அதாவது முதல் 6 மாதத்திற்கு பாத்தீங்கன்னா 50% கொடுக்கணும். 50% கொடுக்கணும். அந்த 6 மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு எவ்வளவு பிழைப்பு தரணும்னு கேட்டீங்கன்னா 75% கொடுக்கலாம், அல்லது 25% கொடுக்கலாம். பிழைப்பு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு 50%, 50க்கு குறைச்சும் தரக்கூடாது, 50க்கு அதிகப்படுத்தியும் தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதோட அடுத்தாவது பாத்தீங்கன்னா 75% தரணும். 6 மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா 75% தரணும். 25% எப்ப 6 மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய பிழைப்பூதியத்திற்கு தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர் அவருக்கான பிழைப்பூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டி எழுதி கொடுக்க வேண்டுமா? இது ஒரு நிறைய நண்பர்கள் கேட்கறாங்க. நிறைய துறை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சில துறை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்சிடன்ஸ் அலவன்ஸ் எழுதி கொடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 50% தான் வாங்கியிருக்கிறீங்க. இப்போ எனக்கு 50% 6 மாசம் கடந்து போச்சு, அதனால எனக்கு 50%க்கு மேல வேணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதா சொல்றாங்க. அந்த 6 மாதம் கடந்த பிறகு அந்த தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர் எழுதி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 6 மாதத்துக்கு பிறகு துறை சார்ந்தவர்கள் தான், உரிய அலுவலர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 75% தரலாமா இல்ல 25% தரலாமான்னு முடிவு பண்ணி அவர்கள் தான் கொடுக்கணும். முடிஞ்சு அந்த தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கிட்ட நீங்க எழுதி கொடுங்க, அப்பதான் நான் போடுன்றத சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரி சொல்லாதீங்க. அடுத்தாவது இந்த பிழைப்பூதியம் கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பிழைப்பூதியம் கொடுக்கறோம். அந்த பிழைப்பூதியம் நம்ம கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்யணும், அந்த தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பார் பாத்தீங்களா, தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கிற என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 6 மாதத்திற்கு பிறகு வழங்கப்பட வேண்டிய பிழைப்பூதியத்திற்கு தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர் அவருக்கான பிழைப்பூதியத்தினை உயர்த்தி வழங்க வேண்டிய, அதை முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அவர் எழுதி கொடுக்கணுமா, அந்த இண்டிவிஜுவல் எழுதி கொடுக்கணுமான்னு சொன்னாங்க. அந்த இண்டிவிஜுவல் எழுதி கொடுக்கணுமா வேணாமானா கண்டிப்பா அவர் எழுதி கொடுக்க தேவையில்லை. அந்த உரிய அலுவலர் தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உயர்த்தியோ அந்த ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற அந்த பிழைப்பூதியத்தை உயர்த்தியோ அல்லது குறைத்தோ வழங்கப்பட வேண்டும். 6 மாதத்திற்கு பிறகு வழங்கப்பட வேண்டிய பிழைப்பூதியத்திற்கு தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர் அவருக்கான பிழைப்பூதியத்தினை உயர்த்தி வழங்க வேண்டி எழுதி கொடுக்க வேண்டியதில்லை. உரிய அலுவலர் தான் 6 மாதங்கள் கடந்த பிறகு தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவருக்கான பிழைப்பூதியத்தினை உயர்த்தியோ அல்லது குறைத்தோ வழங்க வேண்டும்.
6 மாதத்திற்கு பிறகு எந்தெந்த சூழ்நிலைகளில் பிழைப்பதியம் 75% வழங்கப்படும் அல்லது 25% வழங்கப்படும். அதை பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு 50% சொல்லிட்டோம். அடுத்தது 6 மாசத்துல என்ன செய்யறாங்க, 75% கொடுக்கலாம், 25% கொடுக்கலாம்னா எந்தெந்த சூழ்நிலை 75% கொடுக்க வேண்டியது வரும், எந்தெந்த சூழ்நிலை 25% கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்றத பார்க்கலாம். நடைபெற்று வரும் வழக்கு அல்லது ஒழுங்கு நடவடிக்கைக்கு தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர். அதாவது இப்போ ஒரு கேஸ் அவர்கள் இருக்குன்னா அந்த அவர் வந்து அந்த அந்த கேஸுக்கு வந்து ஒத்துழைக்கணும். அந்த கேஸுக்கு என்ன செய்யணும், ஒத்துழைக்கணும். அவர் வந்து கோஆபரேட் பண்ணணும். அவர் கோஆபரேட் பண்ணினாருன்னா சரிங்களா, அவருக்கு வந்து 75% கொடுப்பாங்க. 6 மாசத்துக்கு பிறகு 75%. அந்த கேஸ் வந்து அவர் பாதிப்பு இல்லாம அவரால், அதாவது அந்த தற்காலிக பணி செய்யப்பட்டவரால் பாதிப்பு இருக்கக்கூடாது. அவர் வந்து சரியா எக்ஸ்பிளனேஷன் தர மாட்டாரு, அப்புறம் வந்து என்கொயரிக்கு வர மாட்டாரு, அவரால் அந்த 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 டிசிப்ளினரி கேஸோ இல்லை ஒரு கிரிமினல் கேஸோ இல்லை ஒரு விஜிலன்ஸ் கேஸோ ஏதோ அவரால் என்னதுன்னா தள்ளி போயிட்டு இருக்குது. அப்போ அவர் கோஆபரேட் பண்ண மாட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த கேஸுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாருன்னு சொல்லி சொன்னோம்னா, கோஆபரேட் பண்ணினாருன்னா, கோஆபரேட் பண்றாருன்னா 75%. அவர் வந்து கோஆபரேட் பண்ணலன்னு சொல்லலாம். என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சுங்களா, அதாவது அவர் ஒத்துழைக்கிறார், அந்த அவர் மேல உள்ள அந்த கேஸுக்கு ஒத்துழைக்கிறாருன்னா அவருக்கு 75%, 75% கொடுக்கணும். சப்ஸ்டிட்யூன்ஸ் அலோன்ஸ் 75% கொடுக்கணும். அதே போல அந்த வழக்கு அந்த அந்த அவர் மேல உள்ள அந்த கேஸுக்கு வந்து அவர் கோஆபரேட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா, கோஆபரேட் பண்ணாம இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாக்க அவருக்கு வந்து 6 மாசத்திற்கு பிறகு எவ்வளவு கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா 25% பிழைப்பதியம் கொடுக்கலாம். இதுதான் 50% ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு, ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு 75% ஆர் 25%. பிழைப்பதியம் வழங்க தற்காலிக பணி நீத்து உள்ளவர் வழங்க வேண்டிய சான்றுகள் என்ன? நம்ம பிழைப்பதியம் சொன்ன பிழைப்பதியம் நம்ம சப்ஸ்டிட்யூன்ஸ் அலோன்ஸ் கொடுக்கணும், பிழைப்பதியம் கொடுக்கணும்னு சொன்னாக்க அவரு வந்து அந்த தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் வந்து அவரு என்னென்ன கொடுக்கணும், அந்த பிழைப்பதியம் வாங்குறதுக்கு அவரு என்னென்ன கொடுக்கணும், அந்த துறைக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமையிடத்தில் தான் நான் இருக்கிறேன், ஹெட் குவார்டர்ல தான் இருக்கிறேன், ஹெட் குவார்டர் விட்டு நான் என்ன வெளில எங்கேயும் போகல அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்புறம் என்ன சர்டிபிகேட் கொடுக்கணும்னா, நான் வேற எங்கேயுமே பணிபுரியல, சரிங்களா, எந்த ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறேன், அதே போல நான் எந்த ஒரு தொழிலும் பண்ணல அப்படின்ற இதை போற சர்டிபிகேட்லாம் அவர் வந்து என்ன செய்யணும்னா, அந்த தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர் இது மாதிரி சான்றிதழ்கள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த சான்றிதழ் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர், அதாவது தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர், சரிங்களா, தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர் வந்து மேல் குறிப்பிட்ட இந்த சான்றிதழ்களை கொடுத்தாதான் அவருக்கு பிழைப்பதியம் வழங்கப்படும். சரிங்களா, இந்த சான்றிதழ் கொடுத்தா மட்டும்தான் பிழைப்பதியம் வழங்கப்பட வேண்டும். தலைமையிடத்தில் இருக்கிறாரா, வேறு எங்கும் பணிபுரியவில்லை, எந்த தொழிலும் செய்யவில்லை என்ற சான்றிதழ் தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவரால் வழங்கப்படவில்லை எனில் அவருக்கு பிழைப்பதியம் வழங்கப்பட மாட்டாது, அதை வழங்க மாட்டார்கள். சரிங்களா, இந்த சர்டிபிகேட் அந்த குறிப்பிடப்பட்ட அந்த மேலே குறிப்பிட்ட சர்டிபிகேட்லாம் கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு சப்ஸ்டிட்யூன்ஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்களே ஒழிஞ்சு அவர் இந்த சர்டிபிகேட்லாம் கொடுக்காம விட்டாருன்னா சப்ஸ்டிட்யூன்ஸ் அலவன்ஸ் வழங்கப்பட வேண்டியது இல்லை, கொடுக்கவும் முடியாது. தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர் தலைமையிடத்தினை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அனுமதி பெற்ற பின் தான் தலைமையிடத்தினை விட்டு செல்ல வேண்டும். புரிஞ்சுங்களா? இப்ப ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அவர் அந்த சஸ்பெண்ட் ஏற்கனவே இது சில வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். இருந்தாலும் சில நண்பர்கள் கேட்டதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா இப்ப திரும்ப சொல்றோம். அதாவது ஒருத்தர் சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலைனால அந்த ஹெட் குவார்டர் விட்டு அவர் போக வேண்டியது இருக்கும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி வந்து திருநெல்வேலியில திருநெல்வேலியில இருப்பாங்க, இல்ல கோயம்புத்தூர் இருப்பாங்க, அவர் சென்னையில வேலை பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. சரிங்களா, அப்ப அந்த சென்னையில வேலை பார்த்துருக்குன்னா அப்புறம் ஃபேமிலி எல்லாம் அங்க இருக்குது, நம்மளே சஸ்பென்ஷன் இருக்கிறோம், அதனால நம்ம ஃபேமிலியோட போலான்னு சொல்லிட்டு அப்ப அவர் என்ன செய்வாருன்னா அந்த ஹெட் குவார்டர் விட்டு போறதுக்கு பர்மிஷன் கேட்பாரு. ஏதாவது ரீசன் சொல்லி தான் கேட்பாரு. இந்த ரீசன்ல எனக்கு தலைமையிடத்தை விட்டு செல்ல எனக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கேட்பாரு. அப்ப அனுமதி கொடுப்பாங்க. ஆனா அனுமதியை வாங்காம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சரிங்களா, அதே போல ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவர் கேட்பாரு. அப்ப பர்மிஷன் வந்து கொடுத்தால் தான் போகணும். ஹெட் குவார்டர் விட்டு பர்மிஷன் கொடுக்காம போகக்கூடாது. பிழைப்பதியம் தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர் கேட்டால் தான் வழங்க வேண்டும் என்பதில்லை. தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு விட்டாலே அவருக்கு சம்பளம் வழங்க மாட்டார்கள். அதனால் பிழைப்பதியம் வழங்கப்பட வேண்டியது. நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன். அதாவது பிழைப்பதியன்றது அந்த இண்டிவிஜுவலா வந்து எனக்கு ஐயா நான் வந்து எனக்கு சப்ஸ்டிட்யூன்ஸ் அலவன்ஸ் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டாதான் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அவர் ஏன்னா சம்பளம் ஆல்ரெடி அவருக்கு அந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் சம்பளம் தர மாட்டாங்க. அதனால என்ன செய்யணும், அதுக்கு பிழைப்பதியம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த சொன்ன மாதிரி அந்த பிழைப்பதியம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா என்ன செய்யணும், அந்த சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவருக்கு பிழைப்பதியம் காரணமின்றி வழங்காமல் இருந்தால் அது அடிப்படை விதியினை மீறிய செயலாகும். இது முக்கியமா பாத்துங்க. சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா சஸ்பென்ஸ் அலவன்ஸ் சப்ஸ்டிட்யூன்ஸ் அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுக்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா சப்ஸ்டிட்யூன்ஸ் அலவன்ஸ் கேட்டு சில பேர் கேட்கறாங்க, சில பேர் கேட்காம இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா
அவங்க கேட்டாலுமே கேட்கலனாலுமே அந்த உரிய சான்றிதழ்கள்லாம் அவர் கொடுத்துட்டாருன்னா சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். அந்த உரிய சான்றிதழ் கொடுக்காத பட்சத்துல தான் அவருக்கு வந்து சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எழாது. தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவருக்கு பிழைப்பூதியம் காரணமின்றி வழங்காமல் இருந்தால், காரணமின்றி என்ன கேட்டீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா, அப்ப அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கலன்னா அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்லாம் அவர் கொடுக்கல, நான் இங்கே ஹெட் குவார்டர்ல தான் இருக்கிறேன், வேற எங்கேயும் வேலை பார்க்கல, எந்த தொழிலும் செய்யல அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கலன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. அப்ப அது மாதிரி அந்த அதை கொடுக்கலன்னா நம்ம நிறுத்தி, அப்ப அந்த காரணமும் இருந்ததுனால நம்ம கொடுக்காம இருக்கலாம் முடிஞ்சு. எந்த ஒரு காரணமும் இல்லாம இருந்துச்சுன்னா அடிப்படை விதியினை மீறிய செயலாகும். அவர் கொடுக்கலன்னா அடிப்படை, ஏன்னா அடிப்படை விதியில தான் சொல்றாங்க அவருக்கு பிழைப்பூதியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை விதியில தான் தமிழ்நாடு தமிழ்நாடு அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரூல்ஸில் தான் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் தான் இருக்குது. அதனால அடிப்படை விதியில அவர் வந்து சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுக்கலன்னா அந்த அடிப்படை விதியை மீறிய செயலாகும். அடிப்படை விதியினை மீறினால் மீறியவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூட வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால அந்த எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்களோ அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கிங்க. கொடுக்கணும் சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுக்காம இருந்துடாதீங்க, கொடுத்துருங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். ப்ரொசீஜர்ஸ்னா என்ன, அது சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு வாங்குறதுல அவர் கரெக்டாக ஹெட் குவார்டர்ல தான் இருக்கிறாரா, வேற எங்கேயும் வேலை பார்க்காம இருக்கிறாரா அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்குறாரு. அந்த அண்டர்டேக்கிங் வச்சு நம்ம சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுக்கணுமா ஒழிஞ்சு நீங்க எழுதி கொடுங்க அப்படின்லாம் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. இது ஒரு முக்கியமானது. இதுவும் சில நண்பர்கள் கேட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா மாற்று பணி அல்லது அயர் பணி, அதாவது டெப்டேஷன் சர்வீஸ்ல, டெப்டேஷன் ஆர் ஃபாரின் சர்வீஸ்ல இருப்பாங்க. அப்ப அது மாதிரியான அது மாதிரி அங்க டெப்டேஷன் ஆர் ஃபாரின் சர்வீஸ் இருக்கும்போது அவருக்கு சப்சிடன்ஸ் அலவன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப சொல்றேன். மாற்றுப்பணி அல்லது அயர் பணியில் சென்றுள்ள பணியாளர் மீது தாய் துறையில் நடந்த தவறுக்காக தற்போது பணிபுரியும் அலுவலகத்தில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டால் தற்போது பணிபுரியும் அலுவலகத்தில் தான் பிழைப்பூதியம் வழங்க வேண்டும். புரிஞ்சுங்களா? இப்ப வந்து டெப்டேஷன் ஆர் ஃபாரின் சர்வீஸ்ல ஒருத்தர் இருக்காருன்னா இப்ப அவர் அந்த பேரண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு தப்பு நடந்திருக்கும். சரிங்களா? அந்த பேரண்ட் டிபார்ட்மெண்ட்ல நடந்த தப்புக்காக இப்ப பிரசன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஆனா தப்பு நடந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பேரண்ட் டிபார்ட்மெண்ட்ல தப்பு நடந்திருக்கும். அப்ப அத மாதிரி தப்பு நடந்ததுக்கு யாரு சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வரும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா பேரண்ட் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ப்ரீவியஸா இருந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து தப்பு நடந்திருந்தா கூட இப்ப பிரசன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை விதி ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. மாற்றுப்பணி அல்லது அயற்பணியில் சென்றுள்ள பணியாளர் மீது தாய் துறையில் நடந்த தவறுக்காக தற்போது பணிபுரியும் அலுவலகத்தில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டால் தற்போது பணிபுரியும் அலுவலகத்தில் தான் பிழைப்பூதியம் வழங்க வேண்டும். வழங்கிய பிறகு தாய் துறையிடமிருந்து மீள பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது மாற்றுப்பணி அல்லது அயற்பணியில் சென்றுள்ள பணியாளர் தற்போது பணிபுரிந்து வரும் அலுவலகத்தில் நடக்கும் தவறுக்காக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டால், முன்னாடி சொன்னது வந்து பேரண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு தப்பு நடந்திருக்கும். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபாரின் சர்வீஸ் டெப்டேஷன் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல அவர் சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா தப்பு நடந்தது அங்க, அதுக்காக நம்ம பண்ணனாலும் அந்த பிரசன்ட் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட்ல தான் சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றோம். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரண்ட் இது ஃபாரின் சர்வீஸ் ஆர் டெப்டேஷன் சர்வீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு தப்பு நடந்திருக்கும். அப்ப அங்க தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு யார் சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுக்கணும்னா இப்ப பிரசன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் கொடுக்கணும். ஆனா ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்குறோம், இது ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்க முடியாது. மாற்றுப்பணி அல்லது அயற்பணியில் சென்றுள்ள பணியாளர் தற்போது பணிபுரிந்து வரும் அலுவலகத்தில் நடக்கும் தவறுக்காக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டால் தற்போது பணிபுரியும் அலுவலகத்தில் தான் பிழைப்பூதியம் வழங்க வேண்டும். நண்பர்களே, இப்ப இன்னும் சில நண்பர்கள் சில டவுட் எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம அது ரிலேட்டடா கொஞ்சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்ப இந்த சப்சிடன்ஸ் அலவன்ஸ் ரிலேட்டடா சில இந்த தகவல்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல வந்து சில பேர் வந்து ஒழுங்கா அந்த சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுத்துருங்க, சில பேர் தராம இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து சஸ்பெண்ட் ஆகி ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசத்துல இருக்காரு. ஆனா 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் இருந்தா கூட அவருக்கு அந்த சப்சிடன்ஸ் அலவன்ஸை கொடுக்காம இருக்காங்க. அதே போல நம்ம சஸ்பென்ஷன் ஆர்டர் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் போடும் போது அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர்லயே நீங்க ஹெட் குவார்டர்ல தான் இருக்கணும்னு சொல்றோம். அதே போல இந்த சர்டிபிகேட்லாம் நீங்க வந்து கொடுக்கணும், இதெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு போட்டோம்னா அவங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா எனக்கு இந்த சர்டிபிகேட்லாம் நம்ம சஸ்பென்ஷன் ஆர்டர்ல என்ன பண்றாங்கன்னா நீங்க ஹெட் குவார்டர்ல தான் இருக்கணும், இந்த மாதிரி வந்து இந்த சான்றிதழெல்லாம் நீங்க சப்சிடன்ஸ் அலவன்ஸ் வாங்கணும்னா இந்த சர்டிபிகேட்லாம் சான்றிதழெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாம விடுறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியல,
இந்த மாதிரி வந்து இந்த சான்றிதழ்லாம் கொடுத்தாதான் சப்சிடன்ஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதனால நம்ம அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் போடும்போது ஹெட் குவார்ட்டர்ல தான் இருக்கணும். இந்த சான்று தங்களுக்கு இந்த பிழைப்பதிவு வேணுமெனில் இந்த சான்றிதழெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு முன்கூட்டியே கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? முன்கூட்டியே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம போட்டோம்னா அவங்களுக்கும் அது புரிஞ்சிடும். நாளைக்கு ஃபியூச்சர்ல தெரியலன்னு சொல்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது அவர்கள். அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து அதில் கரெக்டாக அந்த ஆர்டரில் போடும்போது இதெல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நண்பர்களே, இன்னும் அடுத்தது நடத்தை விதியை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில நண்பர்கள் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த ஒழுங்கு நடவடிக்கை சம்பந்தமான இதில் விதிகள் வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டு திரும்ப நடத்தை விதியை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். நண்பர்களே, ஒழுங்கு நடவடிக்கை குறித்த மற்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ளணும்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுன்னா ஆர்கே டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் பாருங்கள். தாங்கள் பார்ப்பதை விட இந்த வீடியோக்களை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயனடையட்டும். ஏன்னா விதிகளை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் இருக்கிறத விட இதெல்லாம் இப்படி சொல்லுதா அப்படி சொல்லுதான்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபைலை போடுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரொசீஜர் லேப்ஸ் இல்லாமல் ஒழுங்காக செயல்படுத்த முடியும். நண்பர்களே, நீங்கள் தொடர்ந்து ஆர்கே டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் என்ற யூடியூப் சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.